ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி ஆந்திரா ஸ்பெஷல் கடப்பா கார தோசை எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஆந்திரா ஸ்டைலு ஒரு கார தோசை தான் செய்ய போகிறோம். அதாவது ஆந்திரா கடப்பா கார தோசை தான். அதாவது ஆந்திராவில் பொதுவாகவே பார்த்திங்கன்னா மிளகாய் வத்தல், பச்சை மிளகாய் இதெல்லாம் வச்சு நிறைய சட்னி வகை, அதே மாதிரி அவங்க பொடி வகையும் செய்வாங்க. எப்பயுமே அவங்க கொஞ்சம் காரம் தூக்கலாக தான் இருக்கும் அவங்க ரெசிப்பியில். இந்த ரெசிபி அவங்க சாதத்தில் நெய் ஊற்றியும் செஞ்சு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தோசை மேலேயும் இந்த பொடி வகை, சட்னி வகையிலெல்லாம் அப்ளை பண்ணி அதை கார தோசை, பொடி தோசைன்னு கூட செய்வாங்க. வாங்க இந்த ஆந்திரா கடப்பை தோசை எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு பொட்டுக்கடலை நம்ம 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம், பூண்டு ஒரு 8 எடுத்திருக்கோம், அதே மாதிரி காஞ்ச மிளகாய் ஒரு 10, ஒரு பெரிய வெங்காயம், அரை ஸ்பூன் போல் ஜீரகம், கொஞ்சோண்டு நெய் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலையும் பூண்டையும் சேர்த்து மிக்சியில் போட்டு நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை நம்ம தோசைக்கு மேலே தூவ போகிறோம். அடுத்து நம்ம வச்சுருக்க காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம், ஜீரகம், உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து தனியாக நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வழுவழுப்பாக அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கணும். பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை எடுத்து நம்ம தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து அதை நல்லா ரோஸ் தோசை செய்கிற மாதிரி நல்லா அதை பரத்தி விடணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காஞ்ச மிளகாய், வெங்காயம்லாம் சேர்ந்த சட்னி, அதை இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா தோசை ஃபுல்லாக வர மாதிரி நம்ம கரண்டி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதை சுற்றி நம்ம நெய் விட்டுக்கலாம். இப்போ பொட்டுக்கடலையும் பூண்டும் சேர்ந்து நம்ம அரைச்ச பொடியை இந்த தோசைக்கு மேலே இந்த மாதிரி தூவிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் நெய்யை நம்ம மேலாப்பில் விட்டுக்குவோம் இந்த மாதிரி. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு மூடி வச்சு இதை மூடிடலாம். கொஞ்ச நேரம் ஆன பிறகு நம்ம இந்த லிட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட கிறிஸ்பியான நம்ம கார தோசை சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த தோசையை திருப்பி போட அவசியம் கிடையாது. ஸோ அதே மாதிரி தொட்டுக்கன்னு ஸ்பெஷலான சைட் டிஷ்ஷும் தேவையில்லை, நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நம்மளோட ஆந்திரா ஸ்பெஷல் கடப்பா கார தோசை சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.